இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் தம்முடைய விசேஷித்த கரத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம், The book of Malachi, chapter number 1, verse number 5. இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலருடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். Your own eyes shall see this, and you shall say, Great is the Lord beyond the border of Israel. உங்கள் எல்லைகளிலே தேவன் மகிமைப்படுத்தப்படுவார். இதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை காணும். நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டு எழும முடியாத சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து தேவன் இன்றைக்கு தைரியப்படுத்துகிறார். உங்கள் எல்லைகளிலே கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுவார். என்னை குறித்து யாருக்கும் ஞாபகம் இல்லை, என்னை குறித்து யாருக்கும் யோசனையும் இல்லை, என்னை பற்றி சிந்திப்பதற்கும் ஒருவர் இல்லை. எனக்காக பேசுவதற்கோ, என்னை பற்றி சிந்திப்பதற்கோ, என்னுடைய நன்மையை விரும்புவதற்கோ, நலம் விரும்பிகள் என்று என் வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை. நான் அறியப்படாத ஒரு மனிதனாகவே, தெரியாத ஒரு மனிதனாகவே இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ, என் ஜீவியம் இப்படியே மறைந்து விடுமோ, கர்த்தர் என்னை மறந்து போனாரோ, தள்ளி விட்டாரோ, என் வாழ்க்கை அப்படியே மங்கின நிலைமைக்கே மாறிவிடுமோ. ஒரு காரியம் சொல்லட்டுமா? உபாகமத்தில் பியூட்டிஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ரொம்ப ஃபேமஸ் ட்ரைப் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான ட்ரைப் கிடையாது. ஆனால் வேதம் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார், விஸ்தாரமான இடத்தை அவனுக்கு கொடுத்தார். 23 நப்தலியை குறித்து, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார். மேற்திசையும் தென் திசையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அறியப்படாதவர்கள், தெரியப்படாதவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், எளியவர்கள், கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். உங்கள் சார்பாய் கர்த்தர் நிற்பார். உங்கள் சார்பாய் கர்த்தர் நின்று வேலை செய்வார். உங்களில் உங்கள் மூலமாய் தேவன் கிரியை செய்வார். உங்களில் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களிலே இன்று கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுவார். என்னால் வாய் திறந்து கூட சில காரியங்களை சொல்ல முடியாத அளவுக்கு என் இருதயத்தில் துக்கம் ஆழமாய், அதிகமாய் அது பதிந்திருக்கிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13வது வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஏலி அன்னாளின் வாயையே கவனித்துக் கொண்டிருந்தான். வாயை திறக்க முடியாத அளவுக்கு துக்கம். அதே அன்னாள் 2ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அடைக்கப்பட்ட வாய் எப்படி திறந்தது? கர்த்தர் செய்தார். கர்த்தர் இன்டர்ஃபியர் ஆனார். கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தர் ஒரு கொடியை ஏற்படுத்தினார். தேவன் ஒரு மேன்மையை கட்டளையிட்டார். தேவன் கிரியை செய்த போது அடைக்கப்பட்ட வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே தேவனுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் துக்கத்தினால உங்கள் தொண்டை அடைத்திருக்கும் போதும் கர்த்தர் செய்யும் காரியங்களின் மூலமாய் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் இன்று ஒரு அற்புதமும் அடையாளமும் மேன்மையும் அதிசயமும் உங்களில் உங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்பா, உங்கள் சமூகத்தில் நாங்கள் அப்படியே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படி கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தேவ பிரசனமும் தேவ மேன்மையும் ஆச்சரியமான கரமும் உங்களுடைய பிள்ளைகளில் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லைகளில் நீர் மகிமைப்படுத்தப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.